நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எனக்காக உங்க பொண்டாட்டிக்கிட்ட நீங்க சண்டை போட வேண்டாம். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். உன் அம்மாவோட ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கல்ல. நமக்கு இந்த வீட்டுல இடம் கொடுக்கறதுக்காக கூப்பிடல, வேற வீட்டுல போய் தங்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. நாம போயிடலாம்மா. இதுக்கப்புறம் நம்ம அடம் பிடிச்சு இங்க இருந்தாலும் என்னோட ஹரியனனும் என்னை வெறுத்துருவாரு. நம்பிக்கையோட இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் உன் அங்கிள் சைட்ல இருந்து நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நாம இங்க இருந்து அதையும் நம்ம வீணாக்கிட வேண்டாம். நாம போயிடலாம். என்னங்க, நீங்க இன்னும் 3-4 நாள் தான் இருப்பீங்க. அதுக்குள்ள வாடகை வீட்டுக்கு நீங்க எங்க போவீங்க? இங்க ஒரே நாள்ல வீடை கண்டுபிடிச்சு அடுத்த நாளே வீடு ஷிஃப்ட் பண்றவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அன்னைக்கு நாங்க எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தோம்னு உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. அன்னைக்கு வீடு மாறினது தான் சரியான முடிவு. இல்லைன்னா அந்த வேனுக்கு பதிலா நான் தான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். இனிமே அதை பத்தி எல்லாம் பேசாத. பின்ன சும்மா விஷயம் தெரியாம அவர் என்ன குத்த சொன்னா என்ன அர்த்தம்? அனுபவிச்சது நாம தானே. நடந்தது நடந்து போச்சு. இனிமே அடுத்தது என்னன்னு யோசிங்க. பாலாக்கும் குழந்தைக்கும் தங்கறதுக்கு ஏத்த ஒரு வீடை கண்டுபிடிக்கணும். அவளுக்கு ஏதாவது தேவைன்னா இங்க இருந்து ஓடி போற அளவுக்கு பக்கத்துல வீடு இருக்கணும். இங்க பக்கத்துல எல்லாம் குறைஞ்ச வாடகைக்கு வீடே கிடைக்காது. அதுவும் இந்த வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க வீடை சும்மா பூட்டியே வச்சிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி வீடெல்லாம் நல்லா பாத்துக்கிறவங்க கிட்ட தான் கொடுப்பாங்க. அப்படி ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் பாலாவும் குழந்தையும் தங்கறதுக்கு இங்க ஒரு ரூம் செட் பண்ணி கொடுங்க. வீடு எடுத்து கொடுத்தா பாலா ஷிஃப்ட் ஆறேன்னு சொல்லியிருக்காள்ல. அப்படி பார்த்தா அவளை இங்க தங்க வைக்கவே தேவையில்லை. அவளை கண்ட இடத்துல எல்லாம் தங்க வைக்க முடியாது. வீடெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா அதுக்கான அட்வான்ஸையும் வாடகையும் நீ தான் கொடுக்கணும். அப்பா, நீங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தமா ஏதோ ஒரு லேண்ட் விற்க போறதா நான் கேள்விப்பட்டனே. அதுல இருந்து வருமானம் எதாவது வரல? அதெல்லாம் என் செலவுக்கு சரியா பத்த மாட்டேங்குது. ஓ, கார் வாங்க தான் அதை எடுத்துக்கிட்டீங்க போல. கல்ஃப்காரன் வீட்டுல ஒரு கார் நிக்க கூடாதா? இப்ப கையில கொஞ்சம் காசு இருந்தா நம்ம கார் வாங்கலாமே. என்னோட உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் அதோட லோனை நானே கட்டிடுவேன். ஆனா பாலாவோட விஷயத்துல நீ தான் அவளுக்கான செலவு எல்லாத்தையும் ஏத்துக்கணும். இல்லனால இந்த குடும்பத்தோட மொத்த செலவையை நான் தானே ஏத்துக்கணும். இதுல மட்டும் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? நீங்க வீட்டை பாருங்க. எது எப்படியோ சாகுற வரைக்கும் நிம்மதி கிடைக்காதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திவ்யா, நீங்க பண்ண தப்பாலதான் பாலா இப்ப இங்க வந்து நிக்கிறாளா? ஹேய், அப்படிலாம் கத்தாத திவ்யா. அப்படிலாம் எல்லா விஷயத்தையும் கண்டு காணாமலும் இருந்துட முடியாது. அவளுக்கு தங்க வீடு எடுத்து கொடுக்கலாம், செலவுக்கு பணம் கொடுக்கலாம். நீங்க எதுக்கு சொல்றீங்க? பின்ன இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? யாராலையும் முடியாதுன்னா செய்யாம இருக்கட்டும். இதெல்லாம் நீங்க தான் செய்யணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்பா அம்மா உயிரோட தானே இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அவங்களே செஞ்சுக்கிட்டோம். திவ்யா, இப்படி கத்தி பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல.
நான் தலையிடலனா பாலா எப்பவுமே இங்கதான் தங்கிட்டு இருப்பா. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, பாலாவையும் குழந்தையும் நான் இங்க இருந்து அனுப்பி விடுறேன். உன்ன மாதிரி மனசாட்சி இல்லாமலாம் என்னால அப்படி நடந்துக்க முடியாது. அவ என்னோட தங்கச்சி. அப்ப எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? தங்கச்சியை பாத்துக்கிட்டே வீட்டுல தனியா இருந்திருக்க வேண்டியதானே? தங்கச்சிய பத்தி இல்ல, இப்ப பொண்டாட்டிய பத்தி தான் நீங்க கவலைப்படணும். நாம இன்னும் வாடகை வீட்டுல தான் தங்கி இருக்கோம். சொந்தமா நமக்குன்னு ஒரு வீடு வேண்டாம்? எவ்வளவு நாள் தான் நீங்க வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்படுவீங்க? அதுக்கெல்லாம் பலனா நம்ம ஊர்ல நமக்கு ஒரு வீடு வேண்டாம்? சும்மா வரதெல்லாம் எடுத்து தங்கச்சி குடும்பம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருந்தா நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு எதுவுமே இருக்காது. என்கிட்ட கேட்காம இனிமே நீங்க இந்த வீட்டுல எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்க நாம ஒன்னா வாழ முடியுமா முடியாதான்னு நான் யோசிக்க வேண்டியதா இருக்கும். எப்படி இருக்கு ஓபன் கிச்சனும் தங்குற இடமும்? நீ சமைக்கிறனா எனக்கும் சேர்த்து சமைச்சிரு. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. இன்னைக்கு வச்ச சாப்பாடு நாளை காலையில வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். சிவபிரசாத், நீ சாப்பிட்டனா நான் வேணா கம்மியா சாப்பிட்டுக்கிறேன். அட, என்னால நீ பட்னியா இருக்காத. ஆமா, இங்க விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு ஒரு வீடு எடுத்து தரேன்னு ஹரியன்னு சொல்லிருக்காரு. அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்ணி ஜெயிச்சிட்டேன்னு சொல்லு. சிவபிரசாத், உன்னுடைய சப்போர்ட் தான் என்னுடைய சக்தி. நீ இப்படிலாம் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு என் பழைய வாழ்க்கை ஞாபகம் வருது. அப்பா சாகுற வரைக்கும் நாங்க எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் தெரியுமா? எங்க எல்லாரும் ஏமாத்துற மாதிரி எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்பதான் பெரிய பெரிய கடன் பிரச்சனை எல்லாம் என்னோட அப்பா மேல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்ததெல்லாம் வித்து கடன் அடைச்சிட்டோம். அதுக்கு மேல படிக்க முடியல. என்னையும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு நாங்க கட்ட ஆரம்பிச்ச அந்த வீட்டுல நாங்களும் அம்மாவும் தங்க ஆரம்பிச்சோம். மேல ஒரு தார்ப்பை இழுத்து கட்டிட்டு அதுக்கு கீழே அடுப்பை வச்சுக்கிட்டு ஒரு நரக வாழ்க்கை. நீ இந்த மாதிரி இடத்துலலாம் தங்கியிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அம்மா தான் ஞாபகம் வந்துட்டு போறாங்க. அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? ஊர்ல இருக்காங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுவாங்க. எனக்கு படுத்த படுக்கையா இருக்கிற அம்மா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டா எந்த ஒரு பொண்ணு திரும்பி பார்க்க மாட்டா. அதனால கல்யாணம் மட்டும் தள்ளி போயிட்டே இருக்கு. சிவபிரசாத், உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிற ஒரு பொண்ணு கிடைப்பான். அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். தோ இந்த ஃபோனை நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதில் என்னோட பழைய நம்பர் இருக்கு. இதை நீ யூஸ் பண்ணிக்கோ. இல்லை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இனிமே தேவைப்படும். ஏதாவது அர்ஜென்ட்டாக இருந்தால் கால் பண்ண. 2-3 நாளைக்கு சார்ஜ் அப்படியே தான் இருக்கும். இந்தா வச்சுக்க. அப்புறம் ஒரு நிமிஷம். இந்தா இதோட சார்ஜர் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு 2-3 நாளைக்கு நான் ஸ்டாண்டில் இருக்க மாட்டேன் பாலா. வீட்டு வேலை நடந்துட்டு இருக்குல்ல, காசு பணம் கம்மியாக இருக்கிறதுனால வேலையும் கம்மியாக தான் நடக்குது. அதுக்குள்ள நான் இங்கிருந்து ஷிஃப்ட் ஆயிட்டேனா எனக்கு கால் பண்ணால் போதும். இதில் என் நம்பர் மட்டும் தான் சேவ் பண்ணியிருக்கேன். அது போதும். வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது மறக்காம கிட்ட சொல்லு. நீ போற புது வீட்டுக்கு உன்னை நானே போய் ட்ராப் பண்றேன். நான் கால் பண்றேன். குழந்தை நல்லா தூங்குது போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவா. குழந்தைய வளர்க்க முடியாம நீ எவ்வளவு கஷ்டப்படுறல. ஒண்ணு இல்ல, இப்போ என் வயித்துல இன்னொன்னு வளர்ந்துகிட்டு இருக்க. இன்னும் அதிக அளவுல கஷ்டப்படுத்த கடவுள் கொடுத்த பரிசு இது. நான் எதுக்கும் பயப்படுறதில்ல, வாழ்ந்து காட்டணும். அந்த ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. நீ சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த ஒரு தைரியம் மட்டும் போதும் பாலா. அப்புறம் வீடு கிடைச்சிருச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ண. நானே வந்து இந்த எல்லா பொருளையும் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். அத்தை, அந்த ஆட்டோக்காரன் மறுபடியும் வந்திருக்கான். தங்கச்சிக்கு வாழ்க்கை முழுக்க செலவுக்கு பணம் கொடுக்கதான் ஹரி ஓடிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல தங்கச்சி இங்க ஆட்டோக்காரனோட சந்தோஷமா இருக்கா. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம். வேணு ஜெயிலுக்கு போனது பாலாவுக்கு என்னமோ வசதியா போச்சு போல. அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு இருக்கலாம்ல. அது இந்த வீட்டு வாசல்ல நடக்க கூடாதுன்றத நீங்க ஒரு வார்த்தை சொல்லி வைங்க.
அது அவ கூட காலேஜ்ல படிச்ச பையம்மா. அவ கிளாஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முறை நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்காங்க. அப்போ இவனும் வந்திருக்கான். இப்பதான் பழைய உறவெல்லாம் ஞாபகம் வந்துச்சா? அவன் ஒரு அப்பாவி திவ்யா. நான் பாக்கும்போது பாலா கூட தான் அப்பாவியா இருந்தா. இந்த மாதிரி ஒரு அப்பாவியான பொண்ணு எப்படி இந்த உலகத்துல வாழ போறான்னு நானே யோசிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட பொண்ணு தான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கா. என் மனசுல பாலாக்காக இருந்த அன்பு, ஆதரவு, இரக்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அத்தை. இவ எப்படியாவது ஒரு வழியா இந்த வீட்டு வாசலை காலி பண்ணிட்டு போனா போதுன்னு இருக்கத்த எனக்கு. மாமாவும் ஹரியும் சேர்ந்து வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போயிருக்காங்க. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்கன்னு நான் ஹரி கிட்ட சொல்லியிருக்கேன். அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே பாலா மேல ரொம்ப பாசம். அது தப்புன்னு நான் சொல்லவே இல்லையே அத்தை. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டியை விட அதிகமான முக்கியத்துவத்தை மத்தவங்களுக்கு அந்த புருஷன் கொடுத்தா எந்த பொண்டாட்டி சும்மா இருப்பான்னு நீங்க சொல்லுங்க. அந்த விஷயத்துல நான் ரொம்ப செல்ஃபிஷான ஆளுதான். சொந்த குடும்பத்தை பாத்துக்காம மத்தவங்கள வாழ வச்சு என்னத்த பிரயோஜனம்? பாலாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க வச்சிருந்த பணத்துல தான் ஹரிக்கு நாங்க கொடுத்தோம். அதனாலதான் அவன் கல்ஃபுக்கு போனான். அதனால தானே அவனுக்குன்னு ஒரு வேலை அமைஞ்சது. அந்த நினைப்பு அவனுக்கு மனசுல ஒரு ஓரத்துல இருக்கும் இல்லையா? இனிமே தயவு செஞ்சு இந்த பழைய கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க அத்தை. கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. நான் எங்க வீட்டுல போய் சொல்லி என்னோட ஷேரை வித்தாவது ஹரி கல்ஃபுக்கு போக அவ கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன். இதெல்லாம் இப்ப கேக்குறப்ப அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. பாலா அவளால கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நான் இந்த வீட்டுல நிம்மதியா வாழல தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கம்மா. நாளையில இருந்து அவ வேற வீட்டுக்கு வாடகைக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு தான் மாமாவும் ஹரியும் சொன்னாங்க. அவ எங்கேயாவது போய் எப்படியாவது வாழட்டும். அத செஞ்சாதான் அவளுக்கும் சரி நமக்கும் சரி நல்லது. காலையில எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. இங்க பக்கத்துல தான். நீங்க வர்றீங்கன்னு சொன்னதுனால அங்க போய் தலையை காட்டிட்டு ஓடி வந்துட்டேன். இவங்க தான் டேனண்டா? ஆமா. என் பேரு சுரேந்திரன், ஹவுஸ் ஓனர். இந்தம்மா வீட்டோட சாவி. சாமியை நல்லபடியா கும்பிட்டுட்டு வீட்டை திறந்து பாரு. வாங்கிக்கோ. இங்க உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. உள்ள இருக்கிற பொருளை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. உள்ள இருக்கிற பொருள் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கான பணத்தை நீங்க தரணும். அதுக்கு தானே நான் செக்யூரிட்டி காசு கொடுத்துருக்கேன். இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீங்க வலது காலை வச்சு முதல்ல உள்ள போங்க. சரி வா, நம்ம உள்ள போலாம். கேஸ் கனெக்ஷனும் ஸ்டவ் மட்டும் இல்ல, மற்றபடி எல்லா வசதிகளும் இந்த வீட்டில் இருக்கு. போன முறை நான் வரும்போதே கவனிச்சேன். அவங்க உள்ள போய் பார்க்க சொல்லுங்க. எனக்கும் என் குழந்தைக்கும் தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும். ஆனா இவ்வளவு பெரிய வீட்டை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கிச்சன் எங்க இருக்கு? அதோ உள்ள இருக்கு பாருங்க. இதை வாடகைக்கு விடுறதுல என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சும்மா கடந்து வீணா போயிடுன்னு நான் கம்பல் பண்ணதுனால தான் அவ இதுக்கு ஒத்துக்கிட்டான். பெரிய வீடுங்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வாடகை கேட்கலாம். விஷயம்லாம் அப்பா சொன்னார்ல? ஆமா ஆமா, ஜெயச்சந்திரன் சார் சொன்ன மாதிரியே அதுல வேற எந்த மாற்றமும் இல்லை. என்னோட மனைவி ரொம்ப ஆன்மீகவாதி. கோவிலுக்கு பக்கத்துல வீடு வேணும்னு சொன்னதுனால தான் ஸ்ரீகிருஷ்ணா கோவிலுக்கு பக்கத்துல வீடு கிடைச்சது. அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். என் வேலை முடிஞ்சிருச்சா? உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டா இவர்கிட்ட சொன்னா போதும். சிவபிரசாத் வேலைக்காரனா வந்த ஆள் இல்ல. அட, அப்படின்னா நீங்க சொந்தக்காரங்களா? நீங்க இதை முதல்லயே சொல்லிருக்கணும்ல. நீங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க.
உங்க அக்கௌண்ட் நம்பர் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. நான் மாசம் மாசம் வாடகை கரெக்டா அனுப்பி வச்சிடறேன். அதுவும் ஜெயச்சந்திரன் சார் சொன்னாரு. நான் அவர்கிட்ட நம்பரும் கொடுத்துட்டேனே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. வீடை மட்டும் கிளீனா வச்சுக்கோங்க, எனக்கு அது போதும். என்னோட மூத்த பையன் இப்போ 9வது கிளாஸ் படிக்கிறான். அவன் படிச்சு முடிச்சு வேலையெல்லாம் கிடைச்சு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவனும் அவன் ஒய்ஃபும் தங்குறதுக்கு இந்த வீடை வச்சிருக்கேன். அது வரைக்கும் பாலசுதா தாராளமா இந்த வீட்டுல தங்கிக்கலாம். ஹலோ மாதவன் அண்ணே, நான் என் பழைய வீட்டில் தான் இருக்கேன். இந்த இப்போ உடனே வந்துடுறேன். இந்த கிளம்பிடுறேன். எங்களோட ரெசிடென்ட் அசோசியேஷன்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்க இருக்கு. அவங்க எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்ப சீக்கிரம் போகலன்னா அங்க இருக்கிற எல்லாரும் என்னை பத்தி தான் தப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்க சந்தோஷமா இந்த வீட்டுல தங்குங்க. நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன். ஓகே பை. சரி வரேன். ஏதோ கிளம்பிட்டேன். உனக்கு இந்த வீட்டுல ஏதாவது தேவை இருந்தா எனக்கு எல்லா டென்ஷனையும் ஒதுக்கி வச்சுட்டு நிம்மதியா படுத்து தூங்கணும். இதை வச்சுக்கோ. ஹரியனா நீ வரலனா ஒரு வேளை நான் இப்போவும் அந்த கார் ஷெட்ல தான் இருந்திருப்பேன். இல்லைன்னா வரம்பு மீறி தங்கினதுக்கு என் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளியிருப்பாங்க. இப்போவும் நீ தான் என்னை காப்பாத்திருக்க. உன் விஷயத்துல எனக்கு எப்பவும் பெரிய அளவுல கவலை இருக்கு பாலா. எனக்கு தெரியும். நீ திவ்யா சொல்ற வார்த்தையை மீறி உன்னால எதுவுமே செய்ய முடியாது. நீ அதை புரிஞ்சுக்கிட்டியே. இதை நீ வச்சுக்கோ. உனக்கு நான் உதவி செய்யறதுக்காக இந்த பணத்தை தரல. நீ அடிக்கடி சொல்லுவல்ல, உன்னோட கல்யாணத்துக்காக பேங்க்ல போட்டு வச்ச பணத்தால தான் நான் கல்ஃபுக்கு போனேன்னு. எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவல்ல, அது 100க்கு 100 உண்மை. எனக்கு இப்போ கிடைக்கிற சம்பளத்தோட 1% உனக்கு சொந்தமானது. அந்த கடனை நான் எப்படியாவது அடைச்சுதானே ஆகணும். முதல் முறையா உங்க கையில இருந்து இது எனக்கு உரிமையானதுங்கிற நினைப்போட நான் இந்த பணத்தை வாங்கியிருக்கேன். உங்க கடமைக்காக இந்த பணத்தை நீங்க நீட்டலன்னு எனக்கு தெரியும். இதை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு மூலதனம். பாலாவோட ஃப்ரெண்டுன்ற முறையில தான் இந்த உதவிலாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல ஹரி, நிறைய சோதனைகள் வந்தும் கூட அதையெல்லாம் தாங்கி வந்த ஒரு பொண்ணு மேல இருக்கிற தனி மரியாதை எனக்கு எப்பவுமே இருக்கு. நான் இங்க இருக்கும்போது பாலா விஷயத்துல அதெல்லாம் கவலை இல்லை. 2 நாளைக்கு அப்புறம் நான் திரும்ப கிளம்பிடுவேன். அப்புறம் பாலாவும் குழந்தையும் தனியா தான் இருப்பாங்க. குடும்பத்தால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு தான் தெரியும் இல்ல. என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த மாதிரி நிலைமையில தானே ஹரி வீட்டாளுங்க கூட நின்று உதவி செய்யணும். இந்த சொந்த பந்தம் எல்லாம் தடுமாறவங்களை தாங்கி பிடிக்க தானே இருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் ஒரு விதத்துல சரிதான். அதை தள்ளி நின்று 3வது மனுஷனா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்ச பொண்ண திரும்பவும் பிறந்த வீட்டுக்கே வந்து தங்குற மன கஷ்டம் தான் இப்ப அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். கூட பிறந்த தங்கச்சிக்கு புருஷன் அளவுக்கு அதிகமா பணத்தையும் உதவியையும் செய்யறான்ற நினைப்பு மட்டும்தான் இப்போ என் பொண்டாட்டிக்கும் வந்துருச்சு. வீட்டாளுங்க பார்த்து வச்ச வாழ்க்கை கையை மீறி போனதும் அதோட பொறுப்பு அப்பா அம்மா கிட்டையும் கூட பிறந்தவங்க கிட்டையும் அங்க சொல்லி போராடிட்டு இருக்கா பாலா. எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ஒரு பரிகாரம் கண்டுபிடிக்க முடியாது இல்ல. பாலா தனியா ஒரு வீட்டுல இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கும் அந்த நேரத்துல தோணுச்சு. அப்பா அம்மாக்கும் டைம் கிடைக்கும் போது வந்தெல்லாம் பார்ப்பாங்க. இருந்தாலும் திடீர்னு ஒரு உதவி தேவைப்பட்டா அவளுக்கு நீதான் கூட இருந்து உதவி செய்யணும். அதை நீ இப்ப சொல்லலைனாலும் பாலாவுக்கு கண்டிப்பா நான் உதவி செய்வேன். இந்த விஷயத்துல பாலாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இனிமே அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கையோட தான் நான் திரும்பவும் போறேன். அப்புறம் வாடகை விஷயமா நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசியிருக்கேன். கேஷ் நான் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறேன். எனக்கு அப்ப வந்த கோவத்துக்கு நான் என்னென்னமோ சொல்லிட்டேன். எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் நான் இந்த விஷயத்துல உன்னை கஷ்டப்படுத்துவேன். உனக்காக பண்ணதெல்லாம் கஷ்டம் நீ நினைச்சினா நான் இந்த பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன்ல. இனிமே நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சினா கான்டாக்ட் நம்பர் வீட்ல இருக்கு. நீ அங்க வந்து கால் பண்ணா போதும். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? சிவா, என்ன வீட்ல டிராப் பண்ணிடுறியா? நான் ரெடி தான்.
அடுத்த முறை வரும்போது நான் திவ்யாவையும் சவுதிக்கு கூட்டிட்டு போயிடுவேன். நீயும் சும்மா இருக்காத, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணு. அப்புறம் அடுத்த முறை நான் இங்க வரும்போது உன்னை பார்க்கறேன். சுமேஷ் வக்கீலோட வரேன்னு சொல்லியிருந்தான். அந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன். உன் ஜாமீனை தள்ளுபடி பண்ணப்பவே நான் சுமேஷை பார்த்து ஒரு நல்ல வக்கீலா ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னேன். நீ எதுக்காகடா பவர் ஆஃப் அட்டானியை அவன் பேர்ல எழுதி கொடுத்த? அதை நீ என் பேர்ல எழுதி கொடுத்துருந்தா அதை வித்துட்டு உன் கேஸை நான் பிரமாதமா நடத்தியிருப்பனே. சுமேஷ் அவன் பேர்ல இடத்த எழுதியும் வாங்கிக்கிட்டான், உனக்கு ஜாமீனும் கிடைச்ச பாடில்ல. கொல்லணுங்கிற லட்சியத்தோட நான் எப்பவும் கத்திய கையில வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது தான் எனக்கு எதிராக யூஸ் பண்ணப்பட்ட முக்கியமான பாயிண்ட். இப்ப நல்ல ஒரு வக்கீல் கிடைச்சதுனால தப்பிக்கிறதுக்கு வழி கிடைக்காம இருக்காது. புது வக்கீல் கிடைச்சிட்டாரா? அதே போ கெட்டிக்கார வக்கீல்னு தான் சுமேஷ் என்கிட்ட சொன்னான். அவன் சொன்ன அந்த மணிசாமி வக்கீல் இருக்காரு, அவ்வளவு திறமையில்லாத ஆள் தான் நான் கேள்விப்பட்டேன். ஆமா, உனக்கும் அவர் தெரியுமா? அவரெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எந்த ஒரு கொலைகேஸ்லயும் குற்றவாளி ஆகலல்ல. நாம சுமேஷை நம்பினா போதும், அவன் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறான். யார் அவன் கஷ்டப்படுறானா? அப்ப நான் கஷ்டப்படலையா? சும்மா ஜெயிலுக்கு வந்து பார்த்துட்டு போறிய தவிர வேற என்னதை செஞ்சு கழிச்ச? இப்ப சுமேஷ் சொல்ற மாதிரியே செய். ஓ, சுமேஷ் தான் உனக்கு எல்லாமே வா? அப்போ ஓகே. என் கையில பணம் இல்லை அவ்வளவுதான், ஆனா நிறைய நேர்மை இருக்கு. நீ சுமேஷை நம்பிக்கிட்டே இரு. அவனும் அந்த மணிசாமி வக்கீலும் சேர்ந்து எப்படியோ உன்னை காப்பாத்தினா சரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.